வணக்கம். ஸ்ரிஷா ஐயங்கார் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு பொரிச்ச குழம்பு தான் பண்ண போகிறோம். இங்கே வர இந்த குட்டி இந்த கப்பில் ஒரு கப்பு போட்டு நல்லா ஹாட் வாட்டரில் போட்டு ஊற வச்சுருக்கேன். ஒரு 1/2 மணி நேரம் பைத்தம்பருப்பு ஊறணும். இது கறிகாய் ஒரே ஒரு முருங்கைக்காய், அப்புறம் ஒரு 3 தக்காளி போட போகிறேன். அப்புறம் ஒரு 2 உருளைக்கிழங்கு, ஒரு 3 கத்திரிக்காய் போட்டு இன்றைக்கி வெங்காயம் இல்லாமல் தான் பண்ண போகிறேன். காய் கோவக்காய் ஒரு 1/4 கிலோ வச்சுருக்கேன். இதுக்கு புளி நல்லா ஒரு சின்னதாக லெமன் சைஸ் அளவுக்கு புளி. உங்களுக்கு புளி வேண்டான்னா விட்டுடலாம். நான் புளி கொஞ்சம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். நான் புளி போட்டு தான் பண்ண போகிறேன். இதெல்லாம் கட் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் பயத்தம்பருப்பை நல்லா ஒரு 3/4 பதத்துக்கு இந்த மாதிரி வேக வச்சுருக்கேன். இதில் 2 தக்காளி தான் போட்டேன். 3 தக்காளி காட்டினேன், 2 தக்காளி தான் போட்டேன். இந்த தக்காளி போட்டுட்டேன். பயத்தம்பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து அதை கரெக்டாக வெந்துட்டு, இங்கே காயும் பாருங்கள், காய் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டு காயை நான் வேக வச்சுட்டேன். அப்படியே இந்த தண்ணியோட அப்படியே இதில் சேர்த்துடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம தேங்காயெல்லாம் அரைச்சி விடுவோம், இன்னும் கெட்டியாகிடும். அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துப்போம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். திட்டமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த தக்காளிலாம் வேகட்டும். மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இதில் நான் வெங்காயம் சேர்க்காமல் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இது வேகட்டும். இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் தான் விட்டுருக்கேன். முதல்ல இந்த திட்டமாக எவ்வளோ காரம் வேணுமோ இந்த குழம்புக்கு அதை வறுத்துக்கலாம். நான் ஒரு 5 மிளகாய் போட்டிருக்கேன். இதை எடுத்துடுறேன். இப்போ இதே எண்ணெயில் 2 மிளகு சேர்த்துக்கலாம். நான் மிளகு காரெல்லாம் கம்மியாக தான் போடுறேன். ஒரு 10 மிளகு. இது எடுத்து ஜாரில் போட்டுக்கிறேன். பாருங்கள், மிளகு அப்புறம் மிளகா போட்டிருக்கேன். இதில் நான் பச்சை மிளகா போடலை. இந்த வெயில் காலனால பச்சை மிளகா போடலை. நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக பச்சையாக சீரகம் கொஞ்சமாக தான் போடுறேன். இது நிறைய எடுக்க வேண்டாம். மிளகு சீரகம் கம்மியாக தான் போட்டு, மிளகா காரம் தான் வேணும். மிளகு சீரகம் கம்மியாக போட்டிருக்கேன். அப்புறம் தேங்காய் என்ன ஒரு 2-3 ஸ்பூன் தேங்காய். இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இங்கே பாருங்கள், நல்லா இன்னும் வெந்திருக்கும். இப்போ ஒரே ஒரு நடை புளி இங்கே பாருங்கள், 2வது நடை அப்படியே தண்ணி கொட்டி வச்சுருக்கேன். முதல்ல கரைக்கிற கெட்டி புளி கொஞ்சமாக விட்டுக்கிறேன். ஒரு தடவை கரைச்சது புளி அப்படியே சேர்த்துட்டேன். இப்போ நம்ம அதுக்குள்ளே இந்த தேங்காயெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், அப்படியே சிம்லியே வச்சுட்டேன். அப்படியே ஜம்முன்னு அந்த பச்சை புளியோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு இங்கே அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை அப்படியே இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப கூட்டு மாதிரி இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. மீடியமாக இருக்கணும் இந்த சாம்பார். இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன். அப்படியே இந்த பிளேட்டையே அலம்பி அப்படியே விட்டுறேன். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், கரெக்டாக இருக்குது. ஒரே ஒரு கொதிக்கிட்டோம்.
அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். உப்பெல்லாம் பார்த்துக்கலாம். உப்பு வந்து நம்ம வந்து காய் வேக வைக்க தான் நான் உப்பு போட்டேன். இப்போ கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கிறேன். சாம்பார் தேவையான உப்பு போட்டுக்கிறேன். கரெக்டாக இருக்குது. இப்படி இருக்கணும் சாம்பார். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கூட்டு மாதிரி கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ இந்த சைடு ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். தேங்காய் எண்ணெயில் கொஞ்சம் கடுகு, நல்லா ஒரு அரை ஸ்பூன் போல் கடுகு நல்லாவே போட்டுக்கலாம். இது பொரியிறது கூடவே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கருவேப்பிலை நல்லா வறக்க போட்டுக்கலாம். கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம். இப்போ சாம்பார் நல்லாவே கொதிக்கிறது, அப்படியே சேர்த்துடலாம். அவ்வளோதான், சாம்பாரை ஆஃப் பண்ணிடலாம். ஆயிடுத்து. இந்த கோவக்காய்க்கு தாளிச்சிடலாம். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிறேன். ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் கடுகு பொரியட்டும். கோவக்காய்க்கு ஒரு 1/4 கப்பு அளவுக்கு வேர்க்கடலை வறுத்துருக்கேன். காரத்துக்கு பாருங்கள், ஒரு 3 மிளகா வறுத்துருக்கேன். அதிலே சேர்த்துக்கிறேன். இதை நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்ச அப்புறம் வெறும் கடுகு உளுந்து மட்டும் போகிறோம். கடுகு உளுந்து, கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காய பொடி நல்லா செவந்துட்டு நல்லா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கோவக்காய் இப்போ எண்ணெயில் ஒன்றா வதக்கி வச்சுருவோம். வதக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி, இந்த காய்க்கு தேவையான உப்பு, வச்சதை தண்ணி சேர்த்து இது நல்லா வேகட்டும். பாருங்கள், நல்லா ஜம்முன்னு வெந்துட்டு கட்டாது. இப்போ இந்த வேர்க்கடலையும் மிளகாவும் அரைச்ச பொடி சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் தேங்காய், அவ்வளோதான். வேர்க்கடலை தேங்காய் போட்டு ஒரு கோவக்காய் கறி நான் ஜம்முன்னு ரெடி ஆகிட்டு ரச சாதத்துக்கு, இந்த பொரிச்ச குழம்புக்கு, தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதெல்லாம் லஞ்சு ரெடி ஆகிட்டு கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு போட்டு பயத்தம்பருப்பில் பண்ண ஒரு பொரிச்ச குழம்பு, கோவக்காய், வேர்க்கடலை தேங்காய் போட்டு ஒரு கறி, மாம்பழம். நீங்களும் இதே மாதிரி ரொம்ப சிம்பிளான லஞ்சு. அந்த குழம்பு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ வெரி மச்.